ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகாராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, இந்த சுவாசத்தில் உள்ள நச்சுத்தன்மைகள், அதாவது சில எப்பொழுதுமே சுவாசத்தில் சில விஷ கிருமிகள் மாறி பல விஷயங்கள் ஏன்னா காற்றில் நிறைய எப்பொழுதுமே அதுவும் இருக்கும், சில பல விஷக்கிருமிகள். பிகாஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொல்யூஷனில் எவ்வளோ இருக்குன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லங்ஸ்க்குள்ளே இமிடியேட்டாக போகாது அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று உண்டு ஆன்மீகத்துலேயும். அது அந்த நாசி துவாரத்திலே இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் மூலியமாகவும் சில பல ஃபில்ட்ரேஷன் மூலியமாகவும் அது ஃபில்ட்ரு ஆகிட்டு தான் சுவாசம் மட்டும்தான் உள்ளே போகும். பட் ஆனால் ஃபில்ட்ரானது எல்லாமே நிறைய இந்த நாசிலையும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சில அறைகள்லையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால தான் நித்தியப்படி பிராணாயாமம் பண்ண சொல்லுவாங்க எல்லா பெரியவங்களுமே. சரி, பட் இப்போது என்ன விஷயத்த நம்ம பிராணாயாமம் பண்ணுறது ஓகே தான். பட் இப்போ என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். வாத்தியார் இங்கே ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தையும் உத்தமமான ரகசியத்தையும் சொல்லுவாங்க. என்ன விஷயம் அது பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் பஞ்சாங்கங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை காலண்டரில் கூட இருக்கும், கரி நாள் அப்படின்ட்டு ஒரு நாள் போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈவன் இப்போ நம்ம இப்போ சொல்கிறோன்னா, இந்த மாதம் மே மாதம் 21 புதன்கிழமை கரிநாள். அதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கரிநாள் வரும். ஒரு மாதத்துக்கு 1, 2, 3 கூட வரும். சம்டைம்ஸ் 1 வரும். அது மாதத்தில் 1, 2, 3 நாள் தான் வரும் வச்சிங்களேன். இந்த கரிநாளை நம்ம பொதுவாகவே சனீஸ்வரர் வழிபாடு, தென் கருப்பண்ண சுவாமி வழிபாடு, இதெல்லாம் ஒரு ஆன்மீக ரீதியாக கிராஜுவலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். பட் ஆனால் சுவாசத்தை சுத்திகரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த கரிநாள் இருக்கிறதுன்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைச்சல். அது என்ன பண்ணோம் இந்த கரிநாள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, கரிநாளில் என்ன பண்ணலாம் வாத்தியார் சொல்லியிருக்காரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, தர்பை பாயில் உக்காஞ்சிடணும், அமர்ந்து. முடிஞ்சால் பத்மாசனம் சிறப்பு, அப்படின்னா சுகாசனம் சொல்லக்கூடிய சாதாரணமாக அமர்ந்து 8 மடங்கில் பிராணாயாமம் பண்ண சொல்கிறாரு. இந்த மாதிரி கரிநாளில் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கடி கூட பண்ணலாம். காலையில் ஒரு வாட்டி பண்ணலாம், மதியானம் பண்ணலாம், அப்புறம் நைட்டு ஈவினிங் கூட பண்ணலாம். பிகாஸ் வயிறு மட்டும் கொஞ்சம் இந்த பிராணாயாமம் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா சாப்பிட்ட உடனே பண்ணுறது உத்தமம் கிடையாது. ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துங்க. இந்த மாதிரி கரிநாள் நாட்களில் 8 மடங்கில் நாம் இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணுறதுனால நம்ம சுவாசத்தில் உள்ள நச்சுத்தன்மைகள் எல்லாம் விலகும், அந்த நச்சுத்தன்மைகள்லாம் குறையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. கரிநாளுக்கு அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான சக்தி ஒன்று உண்டு. காலங்கள் நிறைய சக்தியை கொண்டு உள்ளது. அந்த காலங்களை தெரிஞ்சுக்கிறது தான் நாம் நமக்கு தெரியாதனால நிறைய மிஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு பண்ணும்போது இதோட பலன்கள் நிச்சயமாக நம்ம சீக்கிரமாக கிடைக்கும் நமக்கு. சரி, எல்லாம் ஓகே. இதே இப்போது போய் இந்த கரிநாள் இப்போது இந்த சுவாசம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர அப்படி பார்த்தாச்சுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயந்தான் இந்த ராகு கேது பகவான் பயிற்சியில். ராகு பகவான் காற்று ராசிலையும், கேது பகவான் அக்னி ராசிக்கும் போகிறாங்க. பொதுவாகவே அந்த காற்று ராசிகள் எல்லாமே ராகு பகவானோட ராசிகள் தான். ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, மிதுனம் அண்டு துலாம் அண்டு கும்பம், இது 3மே பார்த்துட்டிங்கன்னா அந்த 3 ராசியும் காற்று ராசி. அந்த காற்று ராசியில் தான் ராகு பகவானோட திருநக்ஷத்திரங்கள் எப்பொழுதுமே இருக்கும். திருவாதிரை, சுவாதி அண்டு சதயம்ன்ட்டு. அதே மாதிரி கேது பகவான் அக்னி ராசிகள் அவங்களுக்கு சிறப்புன்னும் போது ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அந்த அஸ்வினி அண்டு சிம்மம் அண்டு மூலம், இது 3மே பார்த்திங்கன்னா அந்த அக்னி ராசியில் தான் இந்த கேது பகவான் திருநக்ஷத்திரங்களும் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க அங்கே வலிமையாக மாறுறாங்க. அவங்க வலிமையாக மாறுறது பிரச்சனை இல்லை. எல்லா கிரகங்களும் உள்ளே போகும்போது அவங்க ஒரு அதீதமான சக்தியை கொண்டு செயல்படுத்துவாங்க. இந்த பூமியில் கர்ம வினைகள் எல்லாம் நீக்குவதற்கான சில பல காரியங்களை நிச்சயமாக பண்ணுவாங்க. அதில் தான் நம்ம ஏற்கனவே ஒரு 2, 3 வருடம் முன்னாடி கிட்டத்தட்ட 2002 அந்த சம்திங் அந்த ஒரு வைரஸால் பாதிக்கப்பட்டோம். மறுபடியும் அப்படி எப்படியும் வரக்கூடாதுன்றதுக்கு தான் நம்ம எல்லாருமே முன்னாடிருந்தே அதை முயற்சி பண்ணிட்டு சில பூஜைகள் எல்லாம் அப்போவே ஆரம்பித்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம அடியார்கள். இருந்தாலும் இது எதுக்குன்னா, ஒருவேளை மறுபடியும் இந்த காற்று மூலியமாக ஏதேனும் நச்சுக்கள் பரவுது, வைரஸ்கள் பரவுது அப்படின்னும் போது
இந்த மாரி நம்ம பண்ணி வைக்கக்கூடிய முன்கூட்டியே நம்ம கரிநாள்ல இந்த மாரி பண்ணக்கூடிய இந்த பிராணாயாமத்தோட பலன்கள் நிச்சயமா நமக்கு ஹெல்ப் பண்ணும் 1. 2வது வாத்தியார் வந்து ஜஸ்ட்டு பிராணாயாமம் பண்ணுங்க கரிநாள்ல அதுவே உங்களுக்கு காத்துல சுவாசத்துல உள்ள நச்சுக்கள நீக்குன்றாரு. நம்ம கூடுதலா ஒரு ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். நீங்க எப்பொழுதுமே இந்த சுவாசத்துக்கு வந்து சில மந்திரங்கள்லாம் உண்டு. அம்சம் அப்படின்றது அது இயற்கையான அது மந்திரம். பட் ஆனா சித்தர்கள் வந்து நெறைய பீஜாட்சரங்கள சொல்லியிருக்காங்க காரிய சித்திக்காக. பட் நம்ம அங்க கூட வேணாம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த சுவாசத்த இழுக்கும்போது ஆஞ்சநேயரோட காயத்ரியும், நிறுத்தும் பொழுது நீங்க வந்து அந்த எந்த நட்சத்திரம் அன்னைக்கு இருக்கோ, அந்த நட்சத்திரத்த சொல்லிட்டு மனசுல நிறுத்துங்க. முடிஞ்சா உங்களுக்கு அதோட காயத்ரிகள் சம்திங் நெறைய துதிகள் உண்டு. அகத்தியர் துதிகள் எல்லாம் 27 நட்சத்திரங்களுக்கும். அந்த நட்சத்திர துதிய சொல்லி நிறுத்துங்க. அண்ட் விடும்பொழுது மட்டும் சனீஸ்வரரோட காயத்ரி சொல்லி விடுங்க. இது ரொம்ப ஒரு பெரிய அனுகிரகம். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து வாயுபுத்திரன், சனீஸ்வரர் வந்து பலவிதமான கர்ம வினைகள் நீக்கக்கூடிய ஒரு விசேஷமான கிரகமூர்த்தி. நட்சத்திரம் எதுக்குன்னா, அந்த நாளே அந்த நட்சத்திரத்த வச்சு தான் நம்ம ஓட்டுறோம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நட்சத்திரம் அன்னைக்கு இப்போது இன்னைக்கு நம்ம புதன்கிழமை கரிநாள் இருக்குமோ, அன்றைக்கி சதயம் இருக்கும்போது சதயத்தோட நட்சத்திரத்தை சொல்லி மூச்சை கொஞ்ச நேரம் நிறுத்தலாம். மூச்சை இழுக்கும் பொழுது நீங்கள் ஆஞ்சநேயரோட காயத்ரி சொல்லுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்க காயத்ரி சொல்லுங்க மீன்ஸ் வாய் விட்டு சொல்ல முடியாது. ஏன்னா மூச்சு இழுக்கும். மனசில் தான் அது சொல்லிட்டு அப்படியே இழுக்கணும். விடும்போதும் அதே மாதிரி சனீஸ்வரர் காயத்ரி சொல்லிட்டு விடுங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சில கூடுதலாக அடிஷ்னல் நம்ம சேர்க்கும் பொழுது அதோட பலன்கள் வந்து இன்னும் ரெட்டிப்பாக ஆகும். 8 மடங்குல என்னும்போது ஒரு 8 வாட்டி பண்ணிவிட்டு கேப் விட்டுட்டு மறுபடியும் கூட ஒரு 8 வாட்டி பண்ணுங்கள். பிகாஸ் 8ன்றது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கரிநாளே வந்து சனீஸ்வரருக்கு உரியது அது. ஸோ சனீஸ்வரரும் வந்து முக்கியமான ஒருத்தர், நம்மளோட ஆயுளை வந்து விருத்தி பண்ணி தரக்கூடியவர். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான சில பிராணாயாமங்கள் எல்லாம் நம்ம முன்கூட்டியே ப்ரிகாஷனாக எடுத்துட்டாலும் சரி, இல்லை எப்பொழுதுமே நமக்கு நன்மையை தரக்கூடியது தான் இதெல்லாம். இதை வந்து இனிமேல் வந்து எவ்ரி கரிநாளும் வந்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ ஏன் இதை இப்போ இங்கே கொண்டு வரோம், இவ்வளோ நாள் கொண்டு வராமன்னா, இப்போ இந்த கிரக சஞ்சாரம் கோச்சாரம் சரி கிடையாதுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை ரொம்ப சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி யாரையும் பயமுறுத்த வேணான்ட்டு தான் அதோட விளைவுகளெல்லாம் எதுவும் பெருசாக உங்களுக்கு சொல்லலை. பட் இருந்தாலும் நம்ம ப்ரிகாஷன்ஸை மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கோம். அதே மாதிரி கொங்கிலவு மரம்ன்ட்டு ஒன்று இருக்கும், மஞ்சள் கலர் பூ. அந்த மரத்தை நிறைய நட்டு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நம்ம. அது நிறைய ஆக்சிஜனை தரும் நமக்கு, நம்ம பூமிக்கு. 2வது ஒரு பெரிய விஷயம், இந்த பசுமாடு கோபூஜை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஆக்சிஜனோட விருத்திக்கு. அதில் இன்னொரு விஷயம் ஒன்று உண்டு. நிறைய வந்து இந்த கறவை நின்ற பசுக்களை வந்து என்ன பண்ணுவோம், அடிமாடுன்ட்டு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அதை கொன்று போடுறதுக்கு. அது மகா பாவம் அது. அந்த கறவை நின்ற பசுக்கள் கூட என்ன பண்ணும் தெரியுமா, அதுவும் வந்து ஆக்சிஜனை வந்து அதிகமாக விருத்தி பண்ணி தரும். அதனால தான் கறவை நின்ற பசுக்கள்லாம் எங்கே கோசாலையில் பராமரிக்கிறாங்க பார்த்தா, அந்த கறவை நின்ற பசுக்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தீவனத்துக்கு நாம் ஹெல்ப் பண்ணியாச்சுன்னா, அவங்க ஏன்னா அந்த பசுக்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால் அதை இந்த மாதிரி அனுப்பிச்சி விட்ருவாங்க அது இது பண்ணுறதுக்கு. பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பசுக்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படி பார்த்துட்டு அதுங்களுக்குரிய தீவனத்தை நாம் கொடுக்குறோம் அப்படின்னு மிகப்பெரிய புண்ணிய காரியம்னு பசுக்கு ஹெல்ப் பண்ணுறது. 2வது சயின்ஸ் படி பார்த்துட்டிங்கனாலும் அது நிறைய ஆக்சிஜனை வந்து அது இந்த மாதிரி கறவை நின்ற பசுக்களும் நிறைய ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அமுச்சுட்டே இருக்கும் அது இருக்கிற இடத்த சுற்றி. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு உத்தமமான காரியங்களெல்லாம் கூட பண்ணலாம். ஏன்னா நம்மளோட கல்யாண செக்கு என்னுடைய இதுவில் கூட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இந்த மாதிரி எங்கெல்லாம் கறவை நின்ற பசுக்கள் இருக்குது பார்த்துட்டு அங்கே தான் வந்து அந்த புண்ணாக்கெல்லாம் அனுப்புறது மோஸ்ட்லி. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் முன்னே தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்களும் இனிமேல் தெரிஞ்சுட்டு உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பசுக்கள் ஏதேனும் இருந்ததுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணி அதோட இயற்கை அந்திம காலம் வரைக்கும் அது போஷிக்கிறது ரொம்ப உத்தமம். ஸோ ஆக மொத்தத்தில் இனி வரக்கூடிய காலங்களுக்கு சுவாசத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். கூடுதலாக தர்ப்பணத்தை ஒருத்தருமே மறந்துடாதீங்க. அதோடு சேர்த்து இந்த மாதிரி சுவாச பயிற்சியெல்லாம் பண்ணும்போது பெரிய அளவில் நம்ம பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சிக்கலாம் குருவர்களால். ஓம்.